Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஹேண்ட்மேனாக் தியரம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சில ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த ரிசல்ட் வந்து இதுதான். எக்ஸுங்கிறது வந்து நான்லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ரியல் ஃபீல்டு ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஐ திங்க் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னே எடுத்துகிட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். ஓவர் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னே எடுத்துக்கலாம். அண்ட் ஈங்கிறது வந்து ஓகே. ஸோ இங்கே காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு எடுத்தாலும் ஆக்சுவலாக நம்ம ரியல் ஃபீல்டுக்கு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டுக்கு ப்ரூவ் பண்ணோம். ஓகே. ஸோ லெட் எக்ஸ் பி ஏ நான்லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சி, இ பி ஏ நான் எம்ப்டி ஓப்பன் கான்வெக்ஸ் சப்செட். அதில் ஈங்கிறது வந்து ஒரு நான் எம்ப்டி ஓப்பன் கான்வெக்ஸ் சப்செட்னா, அண்ட் ஒய் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், இ இன்டர்செக்ஷன் ஒய் வந்து எம்டியாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் கண்டெய்னிங் ஜெட் கண்டெய்னிங் ஒய், அதே நேரத்தில் இ இன்டர்செக்ஷன் ஜெட் இஸ் எம்டி. ஏற்கனவே நம்ம வந்து க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸுக்கும் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸுக்கும் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனலுக்கும் ஒரு ரிலேஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுத்தா அதோடைய ஜீரோ ஸ்பேஸ், நான் ஜீரோ கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுத்தா அதோட ஜீரோ ஸ்பேஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ். ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் கொடுத்தா அதிலேருந்து நம்ம ஒரு நான் ஜீரோ லீனியர் ஃபங்க்ஷனல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனல் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஒரு க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த க்ளோஸ்டு ஹைப்பர் ஸ்பேஸை வச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனல் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா, ஒய்யில் வந்து அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 0, அதே நேரத்தில் எக்ஸில் வந்து அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ ரியல் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து நான் ஜீரோ. இங்கே வந்து ஏன் ரியல் பார்ட்னு எழுதியிருக்கோம்னா, நம்ம வந்து எக்ஸ் இஸ் அ நான்லீனியர் ஸ்பேஸ் ஓவர் சின்னு எடுத்திருக்கோம். ஆனால் இந்த ரிசல்ட் வந்து எக்ஸ் இஸ் அ நான்லீனியர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னாலும் இந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரூஃபில் வந்து ரியல் நான்லீனியர் ஸ்பேஸுக்கு ப்ரூவ் பண்ணி தான் அதுலேருந்து காம்ப்ளெக்ஸ் நான்லீனியர் ஸ்பேஸுக்கு ரிசல்ட்டை டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இங்கே வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஐதர் கிரேட்டர் தென் 0 ஆர் லெஸ் தென் 0 அந்த மாதிரி கூட இருக்கும். யூ ஆஃப் x1 கிரேட்டர் தென் 0, யூ ஆஃப் x2 லெஸ் தென் 0னா ஈங்கிறது வந்து ஒரு கான்வெக்ஸ் செட்டு. ஸோ அதுலேருந்து வந்து யூ ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஃபார் சம் எலமெண்ட் இன் ஈன்னு வரும். அது வந்து கான்ட்ராடிக்ட்ஸ் டு யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் இன் இ. ஓகே. அதாவது ஈங்கிறது வந்து ஒரு கான்வெக்ஸ் செட்டுங்கிறத வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0ன்னே சொல்ல முடியும், அல்லது லெஸ் தென் 0ன்னே சொல்ல முடியும். ஓகே. ஸோ நம்ம இன்னொரு ரிசல்ட்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஹேண்ட்மேனாக் தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ரிசல்ட்டும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டு. ஸோ நம்ம அந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ லெம்மா இஃப் f belongs to x star, இது வந்து ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷனல், அதாவது ஜீரோ ஃபங்க்ஷனல் இல்லாத ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து f of x is not equal to 0 இஸ் அ நான் ஜீரோ ஃபங்க்ஷனல்னா, அண்ட் ஈங்கிறது வந்து e is a open set in x, then f of e is ஓப்பன் இன் எஃப். ஓகே. இங்கே எக்ஸுங்கிறது வந்து நான் லீனியர் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஸ்டாரில் உள்ள ஒரு நான் ஜீரோ லீனியர் ஃபங்க்ஷனல் எடுத்தோம்னா ஓப்பன் செட்டுடைய இமேஜ் வந்து ஓப்பன் செட்டின் ஃபீல்டுன்னு வரும். ஓகே. ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நம்ம நான் லீனியர் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ நான் லீனியர் ஸ்பேஸில் இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர், இது வந்து என்னன்னா பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் ஆர் பாருங்க, பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் ஆர் பாருங்க, அதை வந்து எக்ஸ் பிளஸ் இந்த செட்டு டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பால் சென்டர் அட் எக்ஸ் கமா ஆர். ஸோ இதோட டெஃபனிஷன் என்ன, எக்ஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம்,
ஸோ எக்ஸ் பிளஸ் பி ஆஃப் 0, ஆறுங்கிறது என்ன? திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிளஸ் ஒய் வேர் ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் 0, ஆர். வேர் ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் 0, ஆர். அப்போ இந்த ரெண்டு செட்டும் சேம்னா இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன மாதிரி இருக்குதுன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம என்ன மாதிரி வியூ பண்ண முடியும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபார் ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் 0, ஆர். இது வந்து எந்த ஒரு நாமினல் லீனியர் ஸ்பேஸ்லனாலும் இந்த ஃபேக்ட் வந்து ட்ரூ. ஓகே, அது வந்து நம்ம வந்து ஏன்னா எந்த ஒரு நாமினல் லீனியர் ஸ்பேஸ்னு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட ரெண்டு நாமினல் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் இஸ் அ நாமினல் லீனியர் ஸ்பேஸ் ஓவர் எஃப், எஃப் இஸ் ஆல்சோ எ நாமினல் லீனியர் ஸ்பேஸ் ஓவர் எஃப். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் இ இஸ் ஓப்பன் இன் எஃப்னு சொல்லணும் இந்த நாமினல் லீனியர் ஸ்பேஸ். ஸோ அதனால் இந்த ஃபேக்டை வந்து நம்ம ப்ராப்பராக இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் எஃப் வந்து நான் ஜீரோங்கிறதுனால லெட் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. ரைட், given f belongs to x star and f of x is not equal to 0 for some x in x. அதாவது இது ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷனல். அதனால் நம்ம என்ன செய்ய முடியும்னா எக்ஸ்னு ஒரு வெக்டரை செலக்ட் பண்ண முடியும் such that the function value at a equal to 1. ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்தே நம்ம அந்த ஏங்கிறத என்னன்னு டிஃபைன் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்லேருந்து ஏ எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா டேக் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் ஏ என்ன வரும்? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், இப்படி எடுத்தோம்னா தென் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நான் ஜீரோ. ஸோ அதனால் வந்து இது என்ன ஆக போகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஸ்கேலர். ஸோ அது வெளியே வந்து இந்த மாதிரி வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணோங்கிறது வந்து ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு புரியும். ஓகே, இப்போ இ வந்து ஓப்பன் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப் ஆஃப் இ வந்து ஓப்பன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ கிவன் இ இஸ் அன் ஓப்பன் செட் இன் எக்ஸ். ஓப்பன் செட் இன் எக்ஸ். ஓகே, ஓப்பன் செட் இன் எக்ஸ். அப்போ ஓப்பன் செட்டுங்கிறதுனால அதோட டெஃபினேஷன் என்ன? ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ தேர் எக்ஸிஸ்ட் சம் ரேடியஸ் ஆர்எக்ஸ், தேர் எக்ஸிஸ்ட் சம் ஆர்எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சச் தட் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர்எக்ஸ் இது வந்து சப்செட் ஆஃப் இ. ஏன்னா இ வந்து ஒரு ஓப்பன் செட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு இல்லையா ஏ, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் இல வந்து ஒரு கரஸ்பாண்டிங் பாலை வந்து சொல்ல போகிறோம். ஓகே, எஃப் ஆஃப் இல கரஸ்பாண்டிங் பாலை வந்து சொல்ல போகிறோம். டு ப்ரூவ் தேர் எக்ஸிஸ்ட் சம் ரேடியஸ் டெல்டா, நான் டெல்டா சஃபிக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு போட்டுக்கிறேன். சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் பால் சென்டர் அட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரேடியஸ் டெல்டா எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் இ. இதை தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஏன்னா வந்து எஃப் ஆஃப் இ ஓப்பன்னு சொல்லணும். எஃப் ஆஃப் இ ஓப்பன்னா என்ன அர்த்தம் பாருங்க? எஃப் ஆஃப் இ இஸ் ஓப்பன். இப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சச் தட் பி ஆஃப் பால் சென்டர் அட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரேடியஸ் டெல்டா எக்ஸ் சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் இ. ஏன்னா இந்த செட்டு ஓப்பன்னு சொல்லணும். அப்போ இங்கே உள்ள எலமெண்ட் எல்லாம் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் உள்ள எஃப் ஆஃப் இல உள்ள எலமெண்ட்லாம் என்ன? செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. அப்போ இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும். அதுக்கு வந்து இது சொன்னால் போதும். ஓகே, நோட் தட் பால் சென்டர் அட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரேடியஸ் டெல்டா எக்ஸ் இது வந்து என்ன? திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பால் சென்டர் அட் 0 ரேடியஸ் டெல்டா எக்ஸ். இதை உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, இது வந்து ரெண்டாவது நம்ம ஃபீல்டில் இருக்கோம். ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இங்கே வந்து பால் இன் எஃப். ரைட், பால் இன் எஃப். ஸோ நான் இந்த டெல்டா எக்ஸை நான் என்னென்னு எடுக்க போகிறேன்னா ஸோ டேக் டெல்டா எக்ஸ் as r by norm a. ரைட், r by norm, சாரி r suffix x by
ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ் பை நாம் ஏ. ஓகே, ஆர் சஃபிக்ஸ் எக்ஸ் பை நாம் ஏ. அல்லது இது என்ன, இந்த நம்பர் ஏன் இப்படி எழுதுறாங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஸோ நம்ம வந்து நோட் தட் இது ட்ரூ. அதே நேரத்தில் இங்கேயும் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பிஎக்ஸ் எக்ஸ் ஆர்எக்ஸ், இதுவும் வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் 0 ஆர்எக்ஸ், ரைட், பிஎக்ஸ் 0 ஆர்எக்ஸ், இதுவும் வந்து ட்ரூ. ஓகே, ஏன்னா ரெண்டுமே நாம் லீனியர் ஸ்பேஸ். இது வந்து பால் இன் எக்ஸ், இது பால் இன் எக்ஸ், இங்கே பால் இன் எஃப், இது பால் இன் எஃப். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ங்கிற ஃபேக்டை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் ஏக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு எக்ஸ் நாட்னு வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து வெக்டர்ஸுக்கு நம்ம எக்ஸ் நாட்னு யூஸ் பண்ணுவோம், ஸ்கேலர்ஸ்க்கு வந்து ஏபிசிடியை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் நாட்னு மாற்றிக்கிறேன். எக்ஸ் நாட் ஓகே, எக்ஸ் நாட். இப்போ நம்ம இங்கே வந்து டெல்டா எக்ஸுங்கிறது என்னன்னு நம்ம சொல்லணும். இங்கே வந்து இப்போ மாட் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் பை நாம் ஆஃப் எக்ஸ் நாட். லெட் மாட் ஏங்கிறது வந்து ஸ்கேலர்ஸ், ஏங்கிறது ஸ்கேலர்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் பை நாம் எக்ஸ் நாட். நாம் எக்ஸ் நாட்டால் டிவைட் பண்ண முடியும் வந்து, ஏன்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 1, தட் இஸ் எக்ஸ் நாட் மஸ்ட் பி a non-zero வெக்டர். ஸோ அதனால் இது வந்து வெல் டிஃபைன்ட் நம்பர், ரைட், திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏங்கிறது வந்து ஏங்கிறது ஸ்கேலர் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன். தென் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர்எக்ஸ். அதாவது நம்ம ஸ்கேலர்ஸை இந்த மாதிரி எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர்எக்ஸ். என்ன ரீசன் பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட், இதோடைய நாம் வந்து என்னன்னா நாம் ஆஃப் ஏ எக்ஸ் நாட், தட் இஸ் மாட் ஏ இன்டு நாம் எக்ஸ் நாட். மாட் ஏ இன்டு நாம் எக்ஸ் நாட் வேல்யூ என்ன, மாட் ஏ இன்டு நாம் எக்ஸ் நாட், அது வந்து லெஸ் தேன் ஆர்எக்ஸ், ரைட், லெஸ் தேன் ஆர்எக்ஸ். ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர்எக்ஸ். ஸோ இதனால் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர்எக்ஸ். ஓகே, ஆனால் இது எங்கே இருக்குது? ஸோ திஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் இ. ஏன்னா வந்து எக்ஸ் இஸ் அ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இ வந்து ஓப்பன் செட்டு. ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ரேடியஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸுக்கு உள்ள ரேடியஸ் ஆர்எக்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இ. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இம்ப்ளை எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் இ. ஆனால் இந்த வேல்யூ என்ன, திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏங்கிறது ஸ்கேலர், ஸோ ஏ இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், ரைட், ஏ இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஸோ இதுதான் இந்த எலமெண்ட்டு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, பி ஆஃப், ஸோ இப்போ இதுலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ நோட் தட் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் நாட், இந்த என்ட்ரி பார்க்குறீங்க, ரைட், இந்த என்ட்ரி பார்க்குறீங்க. ஸோ இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ அது 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு வரப்போகுது, ரைட், ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஸோ ஏங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ. ஸோ இஃப் மாட் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் பை நாம் எக்ஸ் நாட். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சில விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னா, whenever mod a is less than r by norm x naught, x plus a x naught belongs to this ball, right? ஏன்னா அதுக்குள்ள வெரிஃபிகேஷன் இங்கே இருக்குது. ஆனால் பால் வந்து சப்செட் ஆஃப் இ. ஸோ அதனால் இந்த எலமெண்ட் சப்செட் ஆஃப் இ, ஹென்ஸ் இதோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் இயில் இருக்கும். ஆனால் இதுலேருந்து இன்னொரு விஷயம் நமக்கு என்ன வருதுன்னா, whenever mod a is less than r by norm x naught, ball center at f of x radius r by norm x naught, அதுவே வந்து f of e குள்ள இருக்கு. அதுவே வந்து f of e குள்ள இருக்கு. இப்போ இதை தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது தான் வந்து நம்ம முதல்ல சொன்ன ஐடியா. ஏன்னா f of x plus b of 0 delta x, இது வந்து என்னன்னா
ball center at f of x radius delta x. அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, தட் இஸ் mod a is less than delta x. ஸோ இந்த நம்பரை நம்ம டெல்டா எக்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ இதில் ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த அந்த எலமெண்ட் தான் வந்து a, ரைட்? அந்த எலமெண்ட் தான் a. ஸோ f of x plus a, f of x plus aங்கிறது வந்து என்னன்னா இந்த என்ட்ரி f of x plus a. ஸோ இது வந்து என்ன, திஸ் இஸ் f of x plus a, ரைட்? ஏன்னா f of x நாட்டோட வேல்யூ 1. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா whenever mod a is less than delta x imply f of x plus a belongs to b of f of x delta x, right? b of f of x plus a belongs to, ஏன்னா வந்து இந்த எலமெண்ட் இங்கே இருக்கு, ரைட்? இந்த எலமெண்ட் இங்கே இருக்கு. ஸோ mod a is less than delta x, f of x plus a belongs to b of x, f of x comma delta x. ஆனால் அந்த எலமெண்ட் ஆல்சோ பிலாங்ஸ் டு f of e, ஏன்னா அதையும் நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா x plus ax நாட் சப்செட் ஆஃப் e, ஸோ அதனால் பிலாங்ஸ் டு e, அதனால் இதோட இமேஜ் வந்து பிலாங்ஸ் டு f of e, ரைட்? ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து f of x plus aங்கிற ஃபார்மில் இருக்குது. ஆனால் அந்த எலமெண்ட் எங்கே இருக்குது, தட் இஸ் இன் f of e, ரைட்? தட் இஸ் இன் f of e, தட் இஸ் ball center at f of x radius delta x is fully contained in f of e, where delta x is equal to rx by norm of x naught, right? Rx by norm of x. For every x in e, f of x belongs to f of e. And the f of x க்கு நம்ம delta x ன்னு ஒரு radius using இந்த number rx by norm x naught such that ball center at f of x radius delta x subset of f of e. Hence f of e is open. So hence f of e is open if e is open in x. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை ரீகால் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை, அதாவது நான் ஜீரோ ஃபங்க்ஷனல்னு எடுத்தோம்னா அது வந்து ஓப்பன் செட்ஸை வந்து ஓப்பன் செட்ஸுக்கு தான் வந்து மேப் பண்ணுது. அந்த ரிசல்ட்டையும் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம இப்போ செப்பரேஷன் தியரம் வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஹேண்ட்பனாக் செப்பரேஷன் தியரம். ஸோ இந்த தியரம் ஜாமெட்ரிக்கலாக இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு நான்லீனியர் ஸ்பேஸில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் R2ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. R2ல ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட்டையும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு பால் எடுத்துக்கோங்க, ஓப்பன் கான்வெக்ஸ் செட், ரைட்? b of 0,1. அதே நேரத்தில் இதுலேருந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கான்வெக்ஸ் செட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதே கூட எடுத்துக்கலாம். இந்த ரைட் ஹாஃப் பிளேனில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் உள்ள இந்த எல்லா இதுவுமே எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து கான்வெக்ஸ் செட் வேணும். ஸோ அதனால் இந்த செட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லைனுக்கு மேலே உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கணும். இது வந்து கான்வெக்ஸ்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, அல்லது ஜாமெட்ரிக்கலாக கிளியர். இப்போ இந்த ஹேண்ட்மனாக் செப்பரேஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு டிஸ்ஜாயின் கான்வெக்ஸ் செட் இருக்குது. ஒரு செட்டு வந்து ஓப்பன்னா இந்த ரெண்டுத்தையும் டிஸ்ஜாயின் பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஹைப்பர் ஸ்பேஸுங்கிறது என்னென்னா, ஸோ நம்ம வந்து ஹைப்பர் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். ஸ்பேஸ்னால் வந்து சப்ஸ்பேஸ், அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ ஹைப்பர் ஸ்பேஸ் நம்ம வந்து இங்கே ஹைப்பர் பிளேன் சொல்கிறோம். ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் அ ஹைப்பர் ஸ்பேஸ், அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் பிளேன். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட் இருக்குது, இன்னொரு கான்வெக்ஸ் செட் இருக்குது. ரெண்டும் டிஸ்ஜாயிண்டாக இருந்ததுன்னா இதை ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ ஹைப்பர் பிளேன். ஓகே, ஸோ இது வந்து let E1 E2 be non-empty disjoint convex sets
in a non-linear space X and E1 be open. ஓகே, அதாவது E1 E2 ரெண்டுமே நான் எம்டி டிஸ்ஜாயின்ட் கான்வெக்ஸ் செட்ஸு. அதே நேரத்தில் E1 வந்து ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷனல் F in X star and T in R such that real part of f of x x1 is less than t. This is less than or equal to real part of f of x2 for all x1 in E1 and x2 in E2. இது வந்து ஏன் செப்பரேஷன் தியரம்னு ஏன் சொல்கிறோன்னா, இங்கே வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு டி, ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு டி. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனல் எடுத்துக்கோங்க, ரைட்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனல். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறத ட்ரா பண்ணிங்கன்னா ஒய், ரைட்? ஸோ இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், ரைட்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அதாவது இந்த ஹைப்பர் ஸ்பேஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இப்போ முன்னாடி சொன்ன உதாரணத்தில் நீங்கள் வந்து ஓப்பன் பாலை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓப்பன் பால் வந்து இந்த செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட்? இந்த ஹைப்பர் ஸ்பேஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஏன்னா இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஏன்னா இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஹைப்பர் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற கேஸு. நீங்கள் எடுத்த இன்னொரு கான்வெக்ஸ் செட் வந்து அது வந்து இந்த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னை விட பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனலாகஸான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஹைப்பர் ஸ்பேஸை கொடுக்கு. இந்த ஹைப்பர் ஸ்பேஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் செட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் அனதர் கான்வெக்ஸ் செட்டும் வந்து வரும். அதனால் வந்து இந்த ஹைப்பர் ஸ்பேஸ் வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டீங்கிற ஹைப்பர் ஸ்பேஸ் வந்து செப்பரேட்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் அண்ட் செப்பரேட்ஸ் E1 அண்ட் E2. ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நம்ம ஒரு சில விஷயத்த இங்கே யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண லெம்மா, ரீகால் பண்ண ரிசல்ட் ரெண்டத்தையும் யூஸ் பண்ணணும். ஸோ நோட் தட் E1 minus E2 which is set of all x1 minus x2 such that x1 belongs to E1 and x2 belongs to E2, ரைட்? இதுதான் வந்து E1 minus E2ங்கிற செட்டு. இந்த செட்டு எப்படி இருக்குன்னா is an open convex set in X. ஓகே, இது வந்து ஓப்பன் அண்ட் கான்வெக்ஸ். என்ன ரீசன்னா இது இப்படி பார்த்தோம்னா அது வந்து ஓப்பன் கான்வெக்ஸ்னு ஈஸியாக நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு யூனியன் x2 belongs to E2 E1 minus x2. இந்த செட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அன் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன், ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதே நேரத்தில் இது வந்து கான்வெக்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஸோ E1 minus E2 இஸ் அ ஓப்பன் கான்வெக்ஸ் செட். இதை கான்வெக்சிட்டி வந்து நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் ஒரு எலமெண்ட் எழுங்க, அது வந்து x1 minus x2ன்னு இருக்க போது, இன்னொரு எலமெண்ட் வந்து y1 minus y2ன்னு எடுத்திங்கன்னா கான்வெக்ஸ் காம்பினேஷன். E1ம் கான்வெக்ஸ், E2வும் கான்வெக்ஸ். ஸோ அதனால் அந்த கான்வெக்ஸ் காம்பினேஷனும் வந்து இதில் தான் வரப்போகுது. அண்ட் 0 இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் E1 minus E2. ஏன்னா 0 இருந்ததுன்னா E1 இன்டர்செக்ஷன் E2 வந்து நான் எம்டின்னு வந்துடும். ஆனால் E1 E2 ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு சப்ஸ்பேஸை எடுத்துகிட்டு இந்த கான்வெக்ஸ் செட்டை எடுத்து நம்ம ரீகால் பண்ண ரிசல்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதான். So let y equal to singleton 0 and E equal to E1 minus E2. Okay, then ஸோ நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்பேஸ் இருக்குது, அந்த சப்ஸ்பேஸ்லேருந்து டிஸ்ஜாயின்ட் ஆன ஒரு ஓப்பன் கான்வெக்ஸ் செட் இருக்குது. ஸோ தென் தேர் எக்ஸிஸ்ட் எ ஃபங்க்ஷனல்
f in x star such that f of x equal to 0 for all x in E and real part of f of x is not equal to 0 for all x in E1 minus E2, right? E equal to E1 minus E2. ரெண்டாவது இது ஒரு கான்வெக்ஸ் செட்டுங்கிறதுனால இங்கே வந்து ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐதர் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்க போகுது அல்லது லெஸ் தேன் ஜீரோவாக இருக்க போகுது, ரைட்? சின்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் இன் இ அண்ட் இ இஸ் கான்வெக்ஸ், அதனால வி கெட் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் greater than 0 for all x in E or real part of f of x less than 0 for all x in E. So நமக்கு வந்து real part of f of x less than 0 னு வேணும். ஸோ அதனால் நான் வந்து greater than 0 னு வந்ததுன்னா நம்ம வந்து மைனஸ் எஃப் வச்சு ஒர்க் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். ஸோ suppose that real part of f of x less than 0 for all x in E, right? Then real part of f of x1 minus x2 is less than 0 for all x1 minus x2 belongs to E1 minus E2. ஏன்னா வந்து E is nothing but E1 minus E2, right? E is nothing but E1 minus E2. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா real part of f of x1 minus real part of f of x2 is less than 0 or real part of f of x1 is less than real part of f of x2. ஸோ இங்கே வந்து x2-வை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுப்ரீமம் எடுங்க, ரைட்? ஃபிக்ஸ் x2 and take supremum. ஸோ supremum real part of f of x1, supremum வந்து E1ல உள்ள எல்லா எலமெண்ட்லையும் எடுக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் லெஸ் than or equal to real part of f of x2. இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுப்ரீமம் ஃபிக்ஸ்டு, இது வந்து ட்ரூ ஃபார் எனி x2 in E2. ஸோ இங்கே வந்து இன்ஃபீமம் எடுங்க. ஸோ திஸ் இம்ப்ளை சுப்ரீமம் x belongs to E1 real part of f of x1 is less than or equal to infimum real part of f of x2 where x2 belongs to E2. ஓகே, அப்போ ஒரு செட்டில் E1ங்கிற ஓப்பன் கான்வெக்ஸ் செட்டில் வந்து சுப்ரீமம் எடுத்துருக்கீங்க, E2ங்கிற கான்வெக்ஸ் செட்டில் இன்ஃபியூமம் எடுத்துருக்கீங்க. ஆனால் இது E1 வந்து ஓப்பன், அதனால் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் E வந்து ஒரு ஓப்பன் செட், ரைட்? சின்ஸ் E இஸ் ஓப்பன், சாரி E1 இஸ் ஓப்பன், ஸோ ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் E1 இஸ் ஓப்பன். ஸோ அதனால் வந்து இந்த சுப்ரீமம் வந்து அட்டைன் ஆகாது. ஹென்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் x1 இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா விச் இஸ் சுப்ரீமம் ஆஃப் x பிலாங்ஸ் டு E1 ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் x1, ரைட்? இதுதான் வந்து தேவையான அந்த T. ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் x2 ஃபார் ஆல் x2 பிலாங்ஸ் டு E2, ரைட்? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட், ரைட்? ஸோ நம்ம ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் எக்ஸிஸ்ட் ஆகும், அது வந்து இங்கே சப்ஸ்பேஸில் ஜீரோவும் இந்த கான்வெக்ஸ் செட்டில் நான் ஜீரோவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் அ ஓப்பன் செட் ஆஃப் அ நான் ஜீரோ ஃபங்க்ஷனலுக்கு வந்து அது ஓப்பன் செட். ஸோ அதனால் வந்து இந்த சுப்ரீமம் அட்டைன் ஆகாது. தேர்ஃபோர் ரியல் பார்ட் ஆஃப் f of x1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஆல்ஃபா. ஸோ இந்த நம்பர் தான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஹைப்பர் ஸ்பேஸை கொடுக்குது. ஓகே, ஸோ இதோட ஹான்மனாக் செப்பரேஷன் தியரம் வந்து ப்ரூவ் முடிஞ்சுது. ஸோ இதோட கான்சிக்வன்சஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.